ஹாய் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, இந்த இடத்துல இந்த பாலை வச்சு ஏற்றி இந்த கேனுகளை சாய்க்கணும். இதில் எல்லா பிளேயரும் நம்ம பிளேயர் ஃபுல்லாக விளாட போகிறாங்க. இதில் 3 சான்ஸ் கொடுப்போம். எத்தனை பாட்டில் ஏற்றுறாங்கன்னு நம்ம கவுண்ட் பண்ணி வின்னரை செலக்ட் பண்ணுவோம். இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு 500 ரூபா ப்ரைஸ் அமௌண்ட் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ நம்ம பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளவரசன் தான். பாருங்க அவர் எவ்வளோ கொண்டாட்டத்தில் இருக்காருன்னு. இவருக்கு வந்து 3 சான்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ சான்ஸ் எத்த போகிறாரு பார்ப்போம். ஐயோ மொத்தம் எத்தனை கேனை சாய்ச்சிட்டாரு பாருங்க. 3 கேனை தான் நிற்கிது. வாங்க அடுத்து 2வது சான்ஸ் பார்ப்போம். 2வது சான்ஸு எத்துங்க. ஒன்று தான் இருக்குது. இன்னும் 1 சான்ஸ் இருக்குது. 2 கேன் இருக்குது. பார்ப்போம். அடிங்க மாப்பிள்ள. இவர் 1 கேனை மிச்சம் வச்சுருக்காருங்க. இங்கே பாருங்க, இளவரசன் ஆளு தான் பார்க்க குட்டை. அவர் பாருங்க 9 கேனை சாய்ச்சிட்டாரு. 1 கேனு தான் மிச்சம் இருக்குது. அடுத்த ஆளை பார்ப்போமா? வெற்றிகரமாக நம்ம பிளேயரை 9 கேனை சாய்ச்சிட்டாரு. இப்போ 2வது பிளேயர் வந்திருக்காரு பரத்து. அவர் எத்தனை கேனை சாய்க்காருன்னு பார்ப்போம். வாங்க அவருக்கான சான்ஸு. 3 கேனை தள்ளியிருக்காருன்னு நினைக்கிறேன். 2வது சான்ஸு. 3 கேன் இருக்குது லாஸ்ட் ரவுண்டுக்கு. அவர் பார்ப்போம் எப்படி போடுறாருன்னு. 3வது சான்ஸ் வந்துருச்சு. பார்ப்போம். அவ்வளோதான், அவர் தோத்துட்டாருங்க. இளவரசன் 9 கேனை தள்ளினாரு. பரத்தி 7 கேனை தள்ளியிருக்காரு. அடுத்து இன்னும் 3 பிளேயர் இருக்காங்க. யார் எத்தனை கேனை தள்ளுதாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அடுத்து 3வது பிளேயரு ப்ரோ பிளேயர்னு நினைக்கேன். இவர் ஏற்கனவே 2-3 கேமில் வின் பண்ணியிருக்காரு. நம்ம கேம்லேயும் பார்ப்போம் இந்த கேமில் எத்தனை பாட்டில் தள்ளுதாருன்னு. சரி நீங்கள் எதுங்க, உங்களோட சான்ஸ் வந்துருச்சு. இவர் பிளாப்புங்க, மொத்தத்துக்கு அட்டை பிளாப்புங்க. ப்ரோ பிளேயராக இருப்பாருன்னு பார்த்தா 1 சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. 2வது சான்ஸு. இன்னும் 6 கேன் இருக்குதுங்க. இவர் எப்படி இது பண்ணதாருன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, இவர் மொத்தமே 4 கேனு தாங்க தள்ளி விட்டுருக்காரு. இவர் ப்ரோ பிளேயர்னு பார்த்தா நூப்பாக இருக்காருங்க. அடுத்து வந்துட்டாருங்க நம்ம தொட்டிச்சியா. இவர் எத்தனை கேனை சாய்க்காருன்னு பார்ப்போம். அடிங்க நீங்கள் சான்ஸை. 2 கேனு போயிருக்குங்க. 2வது சான்ஸுக்கு போகிறாரு. இவர் ஃப்ளாப்பா தாங்க. லாஸ்ட்டு 1 சான்ஸு. இவர் பரவாயில்லங்க. எத்தனை கேனு இருக்குது பாருங்கள். இவருக்கு 4 கேனு தாங்க நிற்கி. 6 கேனை தள்ளிட்டாருங்க. கடைசி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் உயரமான மனிதர் பரணியப்பர் வந்துட்டாங்க. அவரை பாருங்கள், அவர் நிற்கிற ஸ்டைலை பாருங்கள். இவர் எத்தனாருன்னா பந்தை கிழிஞ்சிட்டு போயிடும்னு நினைக்கேன். பார்ப்போம் இவர் எத்தனை கேனை சாய்க்காருன்னு. அடிங்க பரணியப்பன், ஃபஸ்ட்டு சான்ஸ் உங்களுக்கு. ஐயோ இவர் ஒன்றுமே அடிக்கலைங்க. அவருக்கான 2வது சான்ஸுங்க. மூணாவது சான்ஸு. இவர் 4 கேனுங்க. இப்போ போட்டி முடிஞ்சிருச்சுங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளவரசன். 9 கேனை தள்ளியிருக்காருங்க. அடுத்த இடத்துல இருக்குது பரத்து. அவர் 7 கேனை தள்ளியிருக்காருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயா, தொட்டி ஜெயா 6 கேனை தள்ளியிருக்காருங்க. அதுக்கப்புறம் பரணியப்பனும் சேவகனும் 4 கேனை தாங்க தள்ளியிருக்காங்க. அதனால் இப்போ ஜெயித்தவங்களுக்கு 500 ரூபா கொடுக்க போகிறோம். தோத்த ஆள் வந்து ஜெயிச்சாளுக்கு பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. பரணியப்பன் பிடிச்சி கொடுங்க, வருத்தம் இருக்க வேண்டாம். இப்போ 2வது கேமுக்கு போக போகிறோம். கேமில் இளவரசன் வின் பண்ணிட்டாரு. 500 ரூபாயும் வாங்கிட்டாரு. இப்போ 2வது கேம் போக போகிறோம். இப்போ கையில் பந்தை கொடுத்துருவோம். எரிஞ்சு கேனை ஃபுல்லாக தள்ளணும். இதில் யார் ஜெயிக்கான்னு பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். இந்த கேமில் ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. 2 காலையும் ஒன்றே போல் தான் வச்சுக்கிடணும். காலை முன்ன பின்ன நவட்டக்கூடாது.
அப்படியே இருந்து உருட்டி தான் விடணும். எத்தனை கேனை சாய்க்காங்கன்னு பார்ப்போமா? தோத்தாலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். போன கேமில் தோத்தாள் யாருன்னா சேவகன். அவரும் பரணியப்பனும் தான் இன்றைக்கி ஸ்டார்ட்டே பண்ண போகிறாங்க. அதனால் சேவகன் முதலாக வந்திருக்காரு பந்தை தூக்கிட்டு. வாங்க பார்ப்போம் அவர் எத்தனை கேனை சாய்க்காருன்னு. இதில் 2 சான்ஸ் தான். எத்தனை கேனை சாய்க்காங்களோ அவங்களுக்கு 500 ரூபா பரிசு தொகை இருக்குது. வாங்க போவோம். முதல் சான்ஸில் முடிஞ்சிருச்சு வெற்றிகரமாக. 2வது சான்ஸுக்கு போகிறாரு. 2 கேனு தாங்க இருக்குது. 8 கேனை தள்ளிட்டாரு. சேவகம் பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் ஜெயிச்சே ஆகணும்னு 8 கேனை தள்ளிட்டாருங்க. 2வது பார்ப்போம். பரணியப்பன் வந்துட்டார். பரணியப்பன் விடுதாரு முதல் சான்ஸு. இப்போ உங்களோட முதல் சான்ஸு. இவர் பார்த்தீங்கன்னா 2 கேனு தான் தள்ளியிருக்காரு. இப்போ ஒரு சான்ஸில் அவர் எல்லாத்தையும் தள்ளிடுவாரா, சேவகனை மிந்திடுவாரான்னு பார்ப்போம். இவர் வேஸ்ட்டு தான் முழுக்க. இவர் இப்போ ஆளு தாங்க வளர்த்தியாக இருக்கார். ஆனால் அவர் வேஸ்ட்டு முழுக்குங்க. வெறும் 4 கேனை தான் தள்ளியிருக்காரு. 6 கேன் அப்படியே இருக்குங்க. போன வாட்டியும் 4, இந்த வாட்டியும் 4 தாங்க. அடுத்து இந்த கேமில் 3வது ஆளாக யார் வரானா? ஜெயா வராரு. பார்ப்போம் அவர் தொட்டி ஜெயா எந்த அளவுக்கு இருக்காருன்னு பார்ப்போம். நடுக்கொண்டு ஃபுல்லாக இருக்கிறதுலாம் தள்ளி விட்டாருங்க. சைடில் தான் 2 பக்கம் இருக்குது. அவர் எந்த சைடை இப்போ டார்கெட் பண்ண போகிறாரோ. 3 கேனு மிச்சம் இருக்குது. 7 கேனை தள்ளிட்டாருங்க. தொட்டி ஜெயா தான் வந்துட்டார். பரத்து வந்திருக்காருங்க. நீங்கள் அவரோட முதல் சான்ஸ். இவரும் நடுவில் உள்ளது ஃபுல்லாக அந்த சாச்சிருக்காரு. இருங்க, ஒரு சான்ஸ் இருக்குது. இவர் வேஸ்ட்டுங்க. பாருங்க 5 கேனை தாங்க தள்ளியிருக்காரு. கேமோட வின்னர் வந்திருக்காரு மாப்பிள்ளை. பாருங்கள் அவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். இந்த கேம்லையும் ஜெயிச்சிடலாம்னு. இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்குது. மாப்பிள்ளை எப்படி ஜெயிச்சிருவீங்களா? ஐயோ, மாப்பிள்ளை 7 கேனை தாங்க சாச்சிருக்காரு. அதனால கேமோட வின்னர் யார்? 8 கேனை சாச்சு சேவகம் ஃபஸ்ட் இடத்துல இருக்காருங்க. 7 கேனை சாச்சு மாப்பிள்ளை 2வது இடத்துல இருக்காரு. இவங்க அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. போன மேட்ச்சில் தம்பி ஜெயிச்சார். இப்போ அண்ணன் ஜெயிச்சிருக்காருங்க. இவர் தாங்க பாவம். ஒரு கேம்லேயும் ஜெயிக்க முடியலங்க. 2வது கேம்லேயும் ஜெயிச்ச சேவகனுக்கு 500 ரூபா கையில் கொடுக்கும். 2 கேமில் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இப்போ 3வது கேம் என்னென்னா, பாலை நான் தூக்கி போடுவேன். தலையால் முட்டி ஒரு கேனு மட்டும் சேரில் இருக்கும். அதை சாய்க்கணும். யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். இதுதான் ஃபைனல் மேட்ச்சு. இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்க போகிறோம். வாங்க போவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தூக்கி போட போகிறேன். மாப்பிள்ளை எப்படி கிக் பண்ணுதான்னு பார்ப்போம். ஐயோ, கொஞ்சம் மிஸ்ஸுங்க. அவர் கேனில் அடிக்கல, சேரில் தான் பட்டுச்சு. அதனால தோத்ததுனால இப்போ 2வது பார்த்து வந்திருக்காரு. வாங்க இவர் ஈஸியாக பார்ப்போம். இந்த கோட்டை வரைக்கும் வாங்க. அந்த கோட்டில் நில்லுங்க. அதில் நில்லுங்க. ஐயா வேஸ்ட் பண்ணிட்டாருங்க. இது பவுலு. 2வது ட்ரை பண்ணுவோம். இவருக்கு முட்டை தெரியலங்க. இவருக்கு இதுக்கு மாரி சான்ஸ் கொடுக்க முடியாது. தொட்டிஜியா வந்திருக்காரு. பார்ப்போம். தொட்டிஜியா இதுல சேர்ல தான் பட்டுச்சு. பண்ணிப்பாங்க அடிங்க. பரதேப்பன் விட்டுட்டாருங்க. அடுத்த சேவகம் லாஸ்ட் ஆவில் விட்டுட்டாருங்க. வாங்க, இவரும் விட்டுட்டாருங்க. இந்த கேமில் யாருமே ஜெயிக்காதனால மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறோம். இதில் யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா அதோட நிப்பாட்டிக்கிற போகிறோம். வாங்க போவோம். வாங்க, நாளைக்கு ஒரு சான்ஸ் கடைசியாக கொடுக்க போகிறோம். வாங்க போவோம். மாப்பிட்டாருங்க. சரி, பின்னால் வச்சு மறுபடியும் போட போட்டாங்க. அவர் எனக்கு த்ரோ அடிச்சுட்டு இருக்காருங்க. இது பவுல் தாங்க. நான் தப்பா போட்டேன். மறுபடியும் ஒரு கொடுக்க போற சான்ஸ். இவர் வளர்த்தியா இருக்காரா, அதனால எல்லாருக்கும் போட்ட மாதிரி போட முடியல. இது கொஞ்சம் சைஸ் கூட்டி தான் போடணும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டா போட்டோம், அவரால் அடிக்க முடியல. அப்புறம் தோத்துட்டாரு. அடுத்து நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த கேமில் நானே ஜெயிச்சதுனால இந்த 1000 ரூபா எனக்கு தாங்க. நானே எனக்கே கொடுத்துக்கிறது. இந்த 1000 ரூபா எனக்கு தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும்
ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.